பிரைஸ் தி லார்ட். கொலேசியர் 3ஆம் அதிகாரம். பைபிளில் இது ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். நீங்கள் கிறிஸ்துவனோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலே மேலானவைகளே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே தேடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்களானால் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவனுடைய தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாக கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அதில் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன அக்கிரமங்கள் இருக்கோ, மீறுதல் இருக்கோ, இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் விட்டு மேலானவர்களே தேட சொல்றார் ஆண்டவர். மனிதனுக்கு இந்த உலகம்தான் ஒரு பெருசாக தெரியுது, இதுதான் ஒரு பெரிய உலகம் அப்படின்னு தெரியுது. இதை காட்டிலும் மேலானவைகள் ஒரு பெரிய ஒரு நித்திய வாழ்க்கை, ஒரு உலகம் ஒன்று இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதாவது பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். பரலோகத்தில் நித்திய வாழ்க்கை, அதாவது இப்போ நீங்கள் ஒரு அம்பானி வீட்டுக்குள்ளே போனால் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்களோ அதை மாதிரி கோடிக்கணக்கான டைமில் அதிகமான ஒரு விஷயம் அங்கே இருக்குது. என்னமோ அங்கே இருக்குது, இல்லைன்னா இது ஒரு குப்பையான ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஜெயித்தா தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். கிட்டத்தட்ட நீங்கள் 10th பாஸ் ஆன மாதிரி தான். இந்த உலகத்தில் நீங்கள் 10th ஃபெயில் ஆகிட்டால் மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். பட் ஆண்டவர் இப்போ அனுதினமும் சான்ஸ் தரார் உங்களுக்கு வாழ்க்கையில் மாறுறதுக்கு. அது என்னென்னு பாருங்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிர ஆராதனை, பொருளாசை ஆகி இவைகளே பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவைகள் அழிந்து போடுங்கள். இது எல்லாவற்றையும், இப்போ நான் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் அழித்து போடுங்கன்னு சொல்கிறார். எதெல்லாம்? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிர ஆராதனை, பொருளாசை, இவை எல்லாவற்றையும் அழித்து போட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த பரலோக ராஜ்யம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கும். சரி, எப்படி இயேசு ஏற்றுக்கொள்ள அநேக முறை சொல்லியிருக்கேன். இந்த ஒரு முறை நான் சொல்கிறேன். இந்த காரியங்கள் எல்லாம் விட்டு இயேசுவை என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமங்கள் மீறுதல் எல்லாவற்றையும் மன்னிங்க, எனக்காக நீங்கள் மரித்து உயிர் தெழுந்தீங்க, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நீங்கள் உங்கள் வருகையில் மறுரூபமாக்க எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. மறுரூபம்னா இயேசு மத்திய ஆகாயத்தில் வருவார். அந்த நாளில் நீங்கள் மறுரூபமாகும்போது, நீங்களும் மறுரூபமாகும் வேண்டும்னா இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு இரட்சகராக வருவார். அவர் நியாயாதிபதியாக வருவார். அந்த நாளில் நீங்கள் கைவிடப்படாதபடி அவர் அண்டிக்குள் யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் இந்த நாளை உங்களை ஆசீர்வதிப்பாராக.